செஞ்சேன், நான் தான் பாவம் செஞ்சேன், நான் தான் அக்கிரம அநியாயம் பண்ணேன், நான் தான் தண்டிக்கப்படணும். ஒரு பாவமாக அறியாத நீங்கள் எனக்காக அடிபட்டு தொங்குறீங்களே, மறிச்சிருக்கிறீங்களே அப்படின்னு ஆண்டவர் அந்த உணர்த்துதலை உள்ள கொடுத்தாரு பாருங்க. அந்த காட்சியின் மூலமா, தரிசனத்தின் மூலமா என் உளம் அப்படியே மாறிச்சு. டோட்டலாக என்ன ஆச்சு? மாற்றப்பட்டது. நிறைய பேருக்கு ரட்சிப்பு வந்து எப்படி நடக்குதோ, நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்களோ எனக்கு அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. எனக்கு தெரியாது. ஒருத்தங்க வந்து ஆண்டோடைய வசனத்தின் மூலியமா ரட்சிக்கப்படுறாங்க. என்ன மாரி பாட்டு மூலியமாகவும் ரட்சிக்கப்பட்ட ஆளும் இருக்காங்க. பில்லி கிரஹாம் இருக்காரு பாருங்க, சுவிசேஷ பில்லி கிரஹாம். அவரும் பாட்டு மூலியமாக தான் ரட்சிக்கப்பட்டார். இங்கே சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் அப்படின்றார். இதை சொன்னது வந்து யாருன்னு நம்ம பார்க்கணும். இதை சொன்னது வந்து பிரதான அப்போஸ்தலர்களிலே பயங்கரமான, அவங்க வேலை பார்க்கறத விட பயங்கரமான வேலையை பார்த்த பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல். இயேசு அவருக்கு நேரடியாக என்ன பண்ணார்? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவருக்கு நேரடியாக தரிசனமானார். அவர் நேரடியாக பார்த்தார். இந்த பவுல் நேரடியாக பார்த்தவர் கண்ணு குருடாச்சு. நல்லா தெரியல உங்களுக்கு, கண்ணு குருடாச்சு. கண்ணு குருடா இருந்ததுனால பார்க்க முடியாமல் 3 நாள் பார்க்க முடியாமல் வந்தார். நீங்கள் புதிய ஏற்பாட்டினுடைய புத்தகங்கள் எடுத்தீங்கன்னா அதிகமாக எழுதப்பட்ட நிருபங்கள் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்கள் தான். பவுல் தான் அதிகமான நிருபங்களை எழுதியிருக்கிறார். ஏன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மட்டும் தேவன் வந்து ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கிறார்? நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் பாருங்க. அவர் தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறார். வாழ்க்கை வரலாறை பேசலை, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பற்றி அதிகமாக பேசலை. சிலுவையை பற்றி பேசுனது 13 நிருபங்கள் எழுதியிருக்கிறார், 13 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். எபிரேயர் நிருபமும் அவர் தான் எழுதுனாரு. ஒரு உரைநடையை நம்மளுக்கு என்ன பண்ணுது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் தான் எழுதினாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். 90% அவர் தான் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ பார்க்க போனால் 14 நிருபங்கள், மொத்தம் 27 நிருபங்கள் புதிய ஏற்பாடு. அந்த புதிய ஏற்பாடில் 27 நிருபங்களில் பாதிக்கு 1 அதிகமாக, பாதிக்கு பாதி எழுதிட்டாரு. எபிரேயர் நிருபத்தை அவர் தான் எழுதினாருன்னா புதிய ஏற்பாட்டிலேயே அதிகமான முக்கியத்துவத்தை ஆவியானவர் தேவன் பவுலுக்கு என்ன பண்ணியிருக்கார்? கொடுத்துருக்கிறார். இங்கே சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ள அறியாதிருக்க நான் என்ன தீர்மானித்திருக்கிறேன்ற. விசுவாசத்தை பற்றி பேசுகிறதையோ, மற்ற உபதேசங்களை பற்றி பேசுகிறதையோ, மற்ற காரியங்களை பற்றி பேசுகிறதையோ, சபையை பற்றி பேசுகிறதையோ, அவர் எதையும் வந்து ஜனங்களுக்குள்ள நீங்கள் அறியணும் அப்படின்னு தீர்மானிக்கலை. எதை தீர்மானிச்சிருக்கிறாரு? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு தீர்மானிக்கிறார். அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும், அது மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவர் தீர்மானம் பண்ணியிருக்காருன்னா, இதை சொன்னது யாரு? இதை சொல்ல வச்சது யாரு? நம்ம அதை கவனிக்கணும். ஆண்டவர் ஒரு சில காரியங்களை எனக்குள்ள பேசினார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த சிலுவை மரணம், அடக்கம், இந்த உயிர்த்தெழுதல், இந்த சத்தியம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சத்தியம்தான் நித்திய காலமா நிலைச்சி நிற்கக்கூடிய, நினைவில் இருக்கக்கூடிய ஒன்று. யார் யாருக்கு தெரியுமா? கடவுளுக்கும் தேவ தூதர்களுக்கும் உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷர்களுக்கும், பரலோகத்தில் நித்தியமாக நம்ம இருக்க போகிறோம்ல, அந்த நித்தியமாக இருக்க போகிறது. நித்தியம்னு சொல்கிறது அந்த வார்த்தையே கொஞ்சம் வந்தது தப்பு தான். நித்தியனாலே அது வந்து காலத்துக்கும் நாட்களுக்கும் வருஷங்களுக்கும் அப்பாற்பட்ட வார்த்தை. நித்தியமாக கடவுள் மனசுலையும் தூதர்கள் மனசுலையும் மனுஷர்கள் மனசுலையும் நினைவில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு காரியம் ஒன்று இருக்குன்னா அது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம்.
மற்றது எல்லாமே மறந்தாலும் ஒன்னே ஒன்று தான் ஞாபகத்தில் இருக்கும், நம்ம நிச்சயமாக நினைச்சுன்னு இருப்போம். அது என்னன்னா சிலுவை மட்டும்தான். ஏன்னா வானத்தையும் பூமி அண்ட சராசரங்களையும் உண்டாக்குன தேவன் மரித்தார், செத்தார், மரணத்தை ருசி பார்த்தார். ஜீவாதிபதி கொலை செஞ்சீங்க அப்படின்னு பேதுரு என்ன பண்றாரு, பிரசங்கம் பண்றாரு. நீங்க நினைச்சிருக்கிற மாதிரி சிலுவைன்றது இப்போ என்ன பண்றாங்க, ஸ்டைல் ஸ்டைலாக பச்சை குத்திக்கிறாங்க, ஸ்டைல் ஸ்டைலாக இந்த டாலர்லாம் போட்டுக்கிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி கதவு வாசல்ல என்ன பண்றாங்க, சிலுவை போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ எல்லாமே என்ன ஆச்சுன்னா நாகரிகமாகி ரொம்ப ஸ்டைலிஷாக அதை ஒரு அதை ஒரு மேன்மையாக என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. இதே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடியும் சிலுவையில் அறையப்பட்ட நாள்லையும் அதுக்கப்புறமா ஒரு சில நூற்றாண்டுகள் வரைக்கும் சிலுவைன்றது என்ன தெரியுங்களா, இங்கே இப்போ நம்ம பார்க்குற மாதிரி சிலுவை அப்படின்ற வார்த்தையை சொல்றதுக்கு பயப்படுவோம். சிலுவை மரத்தினுடைய அந்த தண்டனையை குறித்து பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா அவ்வளோ கொடூரமானது. நம்ம பார்க்குற மாதிரி இயேசு கிறிஸ்துவை இப்படி சிலுவையில் அறையப்பட்டு தொங்குறத பார்க்குறோம். ஒரு கோமணம் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்கிறாங்கல்ல. ஆனால் உண்மையிலேயே அவரை நிர்வாணமாக தொங்க வச்சாங்க. அந்த காலத்தில் இருக்கிறதுலேயே ரொம்ப பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட் தண்டனை இருக்கணும், அது சிலுவை. அவ்வளோ கொடூரமானது, அவ்வளோ பயங்கரமானது, அவ்வளோ மோசமானது சிலுவை மரணம். அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மனுஷனுடைய எல்லா விதமான அசிங்கத்தையும் அந்த இடத்துல என்ன பண்ணலாம், பார்க்கலாம். அவனை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்துறது தான் சிலுவை. இப்போ என்ன பண்ணுறாங்க, சிலுவையை ரொம்ப ஸ்டைலிஷாக கழுத்தில் மாட்டிக்கிறாங்க, பச்சை குத்திக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், சிலுவை போட்டு நெத்தியில் சிலுவை போட்டு எங்கள் சித்தா அனுப்புவாங்க என்ன எங்கன்னா போனேன்னா. உங்களுக்கு புரியல பாருங்க. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் அப்படின்றார் ரோமரில். அப்புறமா சொல்கிறாரு, கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவை குறித்த உபதேசம் பைத்தியமாக இருக்குது அப்படின்றார். இதெல்லாம் ஏன் சொல்லணும்? சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் அப்படின்றார். சிலுவை குறித்த உபதேசம் அந்த காலத்தில் பைத்தியமா இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ சிலுவையை பற்றி பேசினாலே வெட்கப்படக்கூடிய, பைத்தியமா நினைக்கக்கூடிய அந்த காலகட்டம். இப்போ நீங்கள் தூக்கு தண்டனை கைதியை பற்றி நீங்கள் பெருமையாக பேச முடியுமா உங்களால்? ஒரு தூக்கு கயிறை பச்சை குத்திக்க முடியுமா? ஒரு தூக்கு கயிறை அழகாக டாலர் மாதிரி செஞ்சு மாட்டிக்க முடியுமா? ஒரு தூக்கு கயிறை கதவு முன்னாடி தொங்க வைக்க முடியுமா? நீங்கள் அதை கையில் வச்சிருந்தாலே ஒரு மாதிரி இருக்கும். எப்படி ஃபீல் பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில்? தூக்கு அது மோசமான தண்டனை கிடையாது, ஆனாலும் மரண தண்டனை. அது ஒரு அடையாளம், மரண தண்டனைக்கார அடையாளம் அந்த தூக்கு கயிறு இல்லையா? இப்போ அதை நம்ம வெளியே போயிட்டு ஒருத்தர் தூக்கில் மறைச்சவரை பற்றி பெருமையாக பேசினா என்ன நினைப்பாங்க? இது நல்ல செய்தின்னு நம்ம பேசினா என்ன நினைப்பாங்க? என்ன பேசுகிற, என்னத்த சொல்ல வர அப்படின்வாங்க. புரியல அப்படின்வாங்க. பைத்திய மாதிரி என்னவோ பேசின்னு இருக்கிறாருப்பா அவரு அப்படின்வாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா சுவிசேஷம் இருந்தது. ஏன்னா அறிவிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, அந்த காலகட்டத்தில் ஞானிகள் பயங்கரமாக தத்துவ ஞானம் பேசப்பட்ட கிரேக்க சாம்ராஜ்யம் இருந்தது பாருங்க. அந்த கிரேக்க சாம்ராஜ்யம் தத்துவ ஞானத்தை ரொம்ப ரொம்ப ஞானத்தில் அறிவு பெருத்துவங்களாக இருந்தானுங்க. அந்த சமயத்தில் போயிட்டு இந்த அசிங்கமான, கேவலமான, ரொம்ப மோசமான இந்த சிலுவையை பற்றி பேசினா அவன் நினைக்கக்கூடியது இவன் பைத்தியக்காரன்னு நினைப்பான்.
அப்போ அவ்வளோ மோசமான ஒன்று இப்போ நம்மளுக்கு எப்படி தெரியுது? ரொம்ப மகிமையாக தெரியுது. ஆமென். எப்படி மாற்றி வச்சுக்கிறார் பத்தியா கர்த்தர்? அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் மாத்துறது தான் சிலுவை. ஆமென். எப்படி பேசினார் பவுல்? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இருக்கும். எப்படி பேசுறார் பாருங்க சிலுவையை குறித்து. 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நானும் ஆ ஆ மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அங்க சொல்றாரு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் குறித்து அறியாதிருக்க, உங்களுக்குள்ள அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் அப்படின்றாரு. இந்த இடத்துல சொல்றாரு, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது. மேன்மை என்னது? பெருமை பாராட்டுறது. அந்த காலகட்டத்தில் பெருமையா பேசியிருக்கிறாருங்க. தூக்கு கயிறை பெருமையா பேச முடியுமா இந்த காலகட்டத்தில்? அவமானம் இல்லையா? அது பார்க்கும் போதே ஒரு மாதிரி ஒரு என்ன நினைப்போம்? ஐயோ, ஒரு மாதிரி அருவருப்பாக நினைப்போம். ஆனால் இங்கே பவுல் சொல்றாரு, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன்ற. ஆமென். அந்த காலகட்டத்தில் இயேசு வாழ்ந்த போது சிலுவையில் நிறைய பேரை அரைஞ்சாங்க. இயேசு சிலுவையில் அறையப்படும் போதே 2 கல்லருங்க அறையப்பட்டாங்க இல்லையா? மற்றவங்க எல்லாம் செத்தாங்க, மரிச்சாங்க. ஆனால் எப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏறினாரோ அந்த சிலுவையை மாற்றப்பட்டுச்சு. அந்த சிலுவையினுடைய அந்த பிம்பத்தையே இயேசு கிறிஸ்து மாட்டிட்டார். ஆமென். இங்க நம்ம நினைக்கிறோம் பாருங்க, நம்ம எல்லாருமே மாம்சீகமாக பார்க்குறோம் பாருங்க. சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரிச்சது, இந்த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை எங்கள் அம்மா அந்த படத்தை வந்து ஒரு சர்ச்சில் என்ன பண்ணாங்கன்னா பெரிய ஸ்க்ரீனில் போட்டு காட்டினாங்க. பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் யாரெல்லாம் பார்த்துக்கிறீங்க? பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் பயங்கரமாக ரொம்ப மோசமாக அந்த படத்தில் பயங்கரமாக சித்தரிச்சிருப்பாங்க. சொல்கிறாங்க, அந்த யூதர்களே சொல்கிறாங்க, இதை விட மோசமாகவே நாங்கள் பண்ணியிருப்போம் அப்படின்றாங்க. இதை விட மோசமாக பண்ணியிருப்பாங்க. அது எங்கள் அம்மாவை நானும் உட்காந்து எங்கள் அம்மாவுக்கு நான் காட்டுறேன். எங்கள் அம்மா ரட்சிக்கப்படுறதுக்கு ஜெபம் பண்ணி எங்கள் அம்மா பக்கத்தில் உட்கார வச்சுன்னு காட்டுறேன். எங்கள் அம்மா அசிங்கமாக திட்டுறாங்க அந்த போர் சேவகர் எல்லாரையும். பச்சைப்பதி பக்கத்தில் உட்காந்து கிறிஸ்தவங்களாம் உட்காந்துக்கிறாங்க, அசிங்கமாக திட்டுறாங்க. அந்த பொய்யா இந்த பொய்யான்னு திட்டி அழுதுன்னு ஒரே எங்கள் அம்மா அழுதுன்னு திட்டி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, யாருன்னா எதனா நினைக்க போகிறாங்களோ அப்படின்னு. அதுவும் சவுண்டாக வேற, சும்மா சத்தம் கிடையாது, சத்தம் போட்டு திட்டுறாங்க. அம்மளுக்கு தெரியாங்க அம்மா எப்படி பேசுவாங்க, பயங்கரமாக திட்டுறாங்க பாருங்க. இது வந்து நம்ம இயல்பாகவே, நான் கூட பாருங்க ரசிக்கப்பட்ட புதுசில் அந்த படம் வந்து ஒரு வருஷத்துலேயே ஒரு 6 மாதத்துலேயே வந்துச்சு. நான் ரசிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் நானே போய் தேட்டரில் போய் பார்த்தேன். டிவியில் பார்த்துன்னு இருக்கிறேன். முத டிவியில் பார்க்குறேன், அந்த சவுக்கில் அடிப்பாங்க பாருங்கள் இயேசுவை. இந்த வாரினால் அடிப்பாங்க, சவுக்கில் வாரினால் அடிப்பாங்க. அந்த வாரில் வந்து இரும்பும் எலும்பும் ஒரு விதமான நகமும், மிருகத்தினுடைய நகமும் சேர்ந்து வச்சிருக்குப்பாங்களாம் பாருங்க. அது சொல்கிறாங்க எத்தனையோ இருக்குமா, அப்படி கொத்தா இருக்குமா, அதை போட்டு அடிப்பாங்க. அந்த படத்தில் பார்க்கலாம். அந்த சங்கிலியில் போட்டு ஒரு கல்லில் போட்டு வச்சுருப்பாங்க. இப்படி குனிஞ்சு இருப்பார் இயேசு, இப்படி போட்டு அந்த சவுக்கில் அந்த அந்த வாரில் அடிப்பாங்க பாருங்க. அடித்து பிப்பான். அந்த சதைகள் எல்லாமே என்ன பண்ணும், பிச்சின்னு வரும் முதுகுல. அது முதுகில் பிச்சின்னு வரும்போது இந்த கை இப்படி ஆடும், இயேசு கிருஷ்ணனோட கை இப்படி ஆடும், அப்படியே உதறும். அப்படியே உதறும் போது அவர் துடிப்பார் அந்த வழியில். அதுக்கு முன்னாடி வந்து அந்த டேபிளை அச்சு காட்டும் எப்படி பிச்சுன்னு வரும்.
சதை எப்படி பிச்சுன்னு வரும், டேபிள் அடிக்கும் போது பிச்சுன்னு வரும், அந்த டேபிளில் இருக்கிற அந்த கட்டிங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிக்கும். அப்படி அடிச்சுட்டு இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுவான், சிலுவையில் அது அறையிறதுக்கு முன்னாடி அந்த வாரில் அடிப்பான் பாருங்க. அடித்து பிக்கும் போது அந்த உதரத்தை பார்க்கும் போது எனக்கு அப்படியே ஓன்னு அழுதேன் நான். அப்போ நான் பார்த்த விதம் வேற. அப்போ எனக்கு தெரியாது. நானே இப்போ நினைக்கிறேன், கொஞ்சம் தான் பார்த்தோன்னு. ஹலோ, அந்த வேதனையை கொஞ்சம் தான் பார்த்துக்கிறோம். நீங்கள் சரீரத்தில் அடிக்கப்படுறத கொஞ்சம் தான் பார்த்துக்கிறீங்க. வேதனையை சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் உங்கள் கைகளை பிடிச்சி கொண்டோம், இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் கொண்டு போகிறேன். சிலுவையில் இது மட்டும் நடக்கலை, சரீரத்தில் மட்டும் நடக்கலை அடி வேதனை. போர் சேவகர்கள் என்ன பண்ணாங்க, முள்ளுகள்னால ஒரு கிரீடத்தை உண்டு பண்ணி அதை அவர் மேலே வச்சு, அதை அவன் வச்சு தலையில் சொருவும் போதே கையில் குத்திக்கும் அவனுக்கு. ஆனும் அது தலை மேலே வச்சு கொம்பில் அடிச்சிருக்கிறாங்க. கொம்பில் அடித்து சொல்கிறாங்க, ஒரு முள்ளும் நம்மளுடைய விரலை விட நீட்டாக இருக்கணும். அடித்து இது பண்ணியிருக்கிறாங்க. அதை சரித்திரத்தில் போட்டு என்னன்னு தெரில, யாரோ சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். அதை அடிக்கும் போது இங்கே குத்தி இந்த கண்ணுக்கு கீழே இது வழியாக வந்திருக்குது. மோசமான முள்ளம் அது. அது எதுக்குன்னா, நீ யூதருடைய ராஜாவா அப்படின்னு சொல்லி கேலி பண்ணி என்ன பண்ணாங்கன்னா அந்த முள்ளை வச்சாங்க. அவர் என்ன பண்ணாங்க, கிண்டல் கேலி பண்ணாங்க. முகத்தை மூடி என்ன பண்ணுறான்னா கொட்டினானுங்க. தாடி மயிரை அப்படியே பச்சையாக பிச்சை எடுத்தானுங்க. இதெல்லாம் நடந்தது பாருங்க. இதெல்லாம் நம்ம சரீரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஐம்புலன்களை பார்க்குறோம். இதெல்லாம் வெளியே நடந்த விஷயம். சரீரத்துக்கு வெளியே நடந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம், பார்த்துட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்படலாம், உணர்வில் ரொம்ப நம்ம என்ன பண்ணலாம், ஆட்கொள்ளப்படலாம். ஆனால் அவர் ஆவி ஆத்மா சரீரத்தோடு வந்தார். நம்ம வெறும் சரீரத்தில் அடிக்கப்படுறத மட்டும்தான் பார்க்குறோம். நம்ம சொல்லுவோம்ல, மனசு நான் உடஞ்சி போயிருக்கிறேன், என் மனசே சரியில்லை அப்படின்னும்ல. அவர் ஆத்மாவோட தானே வந்தார், ஆவியோட தானே வந்தார். அதனால தான் கடைசியில் சொல்கிறாரு, பிதாவே என் ஆவியை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க. ஆவியோடவே வந்தார், ஆத்மாவோட வந்தார். அந்த ஆவி ஆத்மாவை பற்றி எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் ஆத்மாவை பற்றி பேசியிருக்கிறார். அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணுறாங்க, பிடிச்சிட்டு போகிறாங்க பாருங்க. பிடிச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி தோட்டத்தில், கெத்செமனே தோட்டத்தில் என்ன பண்ணுறாரு, வியாகுலப்படுறாரு. திகிலடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அந்த இடத்துல பார்த்தா அவருடைய ஆத்மா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டு இருந்தது அப்படின்னு பார்க்கணும். ஏசாயா 53ஆம் அதிகாரம் எடுப்போம். 10வது வசனத்திலிருந்து, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா, பார்த்தீங்களா, அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை என்ன பண்றாரு, மரணத்தில் ஒன்றிய அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இதெல்லாம் ஆத்மாவை பற்றி பேசுது. வெறும் சரீரத்தில் அடிக்கப்படுறதை தான் பார்க்குறோம். பிலிப்பு நிருபத்தில் சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்து தேவனுக்கு சமமாக இருப்பது கொள்ளையாடின பொருளாக என்ன மனுஷ அவதாரம் எடுத்தார். பாருங்க, ஒருத்தர்
எல்லா உயர்வும் இருக்கும் போது சந்தோஷமாக இருக்கும். அந்த உயர்வுலேருந்து கீழே இறங்கும் போது அந்த உயர்வை நினைச்சு துக்கப்படுவான் இல்லையா? இயேசுவும் அதே நிலைமையில தான் சிலுவைக்கு முன்னாடியும் சிலுவையிலும் துக்கப்பட்டார். அவர் மகிமையெல்லாம் திறந்து மகிமையெல்லாம் இழந்து நிராதிபானியா நின்னாரு பாருங்க. நிர்வாணமா தொங்கினார. அவர் மனுஷன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பார்க்கறதுக்காக சிலுவை படத்தில் வந்து நம்ம அப்படி பார்க்கக்கூடாது, அசிங்கத்தை பார்க்கக்கூடாதுன்றதுனால இதெல்லாம் மூடி இருக்கிறாங்க. உண்மையிலேயே அவர் நிர்வாணமாக தொங்கினார். எல்லாரும் அதை வந்து பார்க்க முடியாது. அதனால் நிர்வாணமாக தொங்குந்த போல்ல நிர்வாணமாக நம்ம என்ன பண்ணல, காட்டல. ஆனால் உண்மையிலேயே நிர்வாணமாக தான் தொங்குனார். அவர் எவ்வளோ அசிங்கத்தை சுமந்திருப்பார் அந்த சிலுவை மரத்தில். திட்டமிட்டு தீர்மானம் பண்ணி இதை வந்து என்ன பண்ணானுங்கன்னா, இந்த சிலுவையில் தான் அவர் அறையணும்னு பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேத பாராக்கிறவர்களும் எல்லா யூத தலைவர்களும் சேர்ந்து திட்டமிட்டு இயேசுவை அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், அவரை கேவலப்படுத்தணும்னு திட்டமிட்டு போட்டது தான் அந்த சிலுவை மரம். அவரை பற்றி ஜனங்க பெருமையாக பேசிட்டு இருந்தாங்க பாருங்க. அந்த காலகட்டத்தில் அவர் செஞ்ச அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து பிறவி குருடனை கண்ணை திறக்கிறாரு, முடவனை நடக்க வச்சிருக்கிறாரு, குஷ்டரோகியை சுத்தமாகி இருக்கிறாரு. இதெல்லாம் கேள்விப்பட்டு அவரை பெருமையாக பேசுறதுக்கு இவரை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கேவலப்படுத்தணும்னு சொல்லி திட்டமிட்டு போட்டது இதுதான் காரியம்தான் சிலுவை. அவரை உயர்த்தி நிர்வாணத்தை காட்டினானு அந்த மலையின் மேலே. அந்த மலையில் சொல்கிறாங்க பாருங்க, அந்த ஊரே பார்க்குற அளவுக்கு அந்த இடத்துல சிலுவை மரத்தில் தொங்குறது தெரியும். அதனால தான் பாருங்க, நீங்கள் படிக்கலாம், ஸ்திரீகளும் மகதலேனா மரியாளும் சில ஸ்திரீகளும் தூரத்தில் நின்று பார்த்தாங்களாம் சிலுவையில் அறையப்பட்டது. ஏன் தூரத்தில் நின்று பார்த்தாங்க தெரியுமா? இதுதான் காரணம். அவர் நிர்வாணமாக தொங்கினார். அதை நீங்கள் படிக்கலாம் பாருங்க. லூக்கா 23:48. சீக்கிரம் எடுத்து. தங்கள் மார்பிலை அடித்துக்கொண்டு தூரத்தில் நின்று மறுபடியும் வாசிங்க. எந்த காட்சியங்க? சிலுவை காட்சிய. அந்த அளவுக்கு கொடூரமா இருந்தது. பாவீங்களா, என்னடா இப்படி பண்ணிட்டீங்களடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு மோசமான ஒரு காட்சியா இருந்தது. ஏன்னா பெண்கள் வந்து கிட்ட யாருன்னா ஒரு நிர்வாணத்தை பார்க்கணும்னா என்ன பண்ணுவோம்? கண்ணை மூடுவோம், அப்படி திரும்பிக்குவோம் இல்லையா? சில ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க? இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லோரும் சம்பவித்தவைகளை பார்த்தபோது தங்கள் மார்பில் அடித்துக்கொண்டு திரும்பி போனார்கள். அது 49. அவருக்கு அறிமுகமானவர் எல்லோரும் அவருக்கு பின் சென்ற வந்த ஸ்திரீகளும் எங்க நின்னாங்க? தூரத்தில். அவரை விட்டு பிரியத்துக்கு மனசு இல்லை பாருங்க. தூரத்தில் நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ அவ்வளோ கொடூரமான காரியத்தை என்ன பண்ணாங்க? செஞ்சிருக்கிறாங்க. அப்போ அவருக்கு எவ்வளோ வெட்கமா இருந்திருக்கும், அவமானமா இருந்திருக்கும். மனுஷங்க அவரு சொல்றாங்க பாருங்க, யூதர்கள் வந்து இந்த முட்டி தெரிகிற அளவுக்கு கூட முட்டியை கூட காட்டக்கூடாதான். இந்த முட்டி தெரிஞ்சாலே அது வந்து நிர்வாணத்தை காட்டுற மாதிரியும். அதனால தான் அவங்க முழுசாக போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த அரபிக் கண்ட்ரிலெல்லாம் என்ன பண்ணுறாங்க, முழுசாக ஜிப்பா மாதிரி போட்டு எல்லாத்தையும் மூடி இருப்பாங்க.
இந்த முழங்கால் கூட தெரியக்கூடாதான். அது முழங்கால் தெரிஞ்சாலே அது அவங்களுக்கு அசிங்கம் அப்படின்வாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் இயேசு வாழ்ந்தவர் நிர்வாணமா தொங்க விட்டார். நிர்வாணமா தொங்க விட்டாங்க. அவருடைய மனது எப்படி சஞ்சலப்பட்டிருக்கும், தவிச்சிருக்கும். இது மட்டும் இல்லை, அவரை கேலி கிண்டல் பண்ணானுங்க, அவரை வந்து பரியாசம் பண்ணானுங்க. மினுக்கான வஸ்திரத்தை உடுத்தி ஏறுவது என்ன பண்ணுறான், கிண்டல் பண்ணுறான். இதெல்லாம் செஞ்சுன்னு வராங்க பாருங்க. ஆனால் அவரை பற்றி என்ன போட்டிருக்கு, அவர் சத்தமிடாத இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல வாயை திறவாது இருந்தார். எதுவுமே பேசல. ஆமென். எதுவுமே பேசல. நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல 53:6 நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியை போனோம். கர்த்தரோ நாம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். மேன் எல்லாம் இருக்கிறீங்களா? இதெல்லாம் அனுபவிச்சுன்னு அவமானத்தையும் அசிங்கத்தையும் தன் உள்ளத்துல தாங்கி நிறுந்துகிறார். ஆத்மாவிலையும் வருத்தத்தை அனுபவிச்சார். அவர் உள்ளம் உடைஞ்சது பாருங்க. அந்த இடத்துல ஆத்மாவை மரணத்தில் ஊன்றி, அப்படின்னா அவர் மரணத்தை கண்ணு கூட பார்த்தார். நீங்க நினைக்கலாம் சரீரத்துல தான் வந்து பெரிய பாதிப்பு அப்படின்னு நினைக்கலாம். சரீரத்தை கூட வெட்டத்துக்கு ஒருத்தவங்க கொடுத்துருவாங்க ஈஸியா. ஏன்னா வலி வந்து தற்காலிகமானது தான் சரீரத்தில். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், சுகமாயிடும். ஆனால் உள்ளம் உடைக்கப்பட்டதுன்னா மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் உடைக்கப்பட்டார், ஆத்மாவில் உடைக்கப்பட்டார். தன்னுடைய ஆத்மாவை நொறுக்கிறதுக்கு என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்துட்டார். அதுவும் இல்லாமல் அவர் ஆவியாகவும் வந்தார் இல்லையா? அதை வந்து ஈஸ்டர் அன்னைக்கு நான் விலாவரியாக சில காரியங்களை விவரமாக சொல்கிறேன். இப்போ பொதுவாக உலகத்தில் நம்மளை தவிர்த்து இல்லை, சிலர் இங்கேயே உட்காந்து இருப்பீங்க. எப்படி போய் மாட்டிக்கினார் பாரு இயேசு. வகத்தொகை தெரியாமல் போய் எல்லாருக்கிட்டையும் மாட்டிக்கினார். ஏன், இவர் கடவுள் தானே, எல்லாரையும் புஷ்ஷுன்னு ஒரு அழிச்சிட்டு தப்பிச்சு வந்திருக்கலாமே அப்படின்னு கூட ஒரு சிலர் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறாங்க. ஏன்னா வெளிப்பிரகாரமாக பார்த்து இது வந்து நடக்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. பாரு, தெரியாம போய் மாட்டிக்கினாரு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. உலகத்துல நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரியாதவங்க. இங்க சிலர் வந்து தெரிஞ்சவங்க உட்காந்துருக்கீங்கல்ல, அவர் ஏன் அடிக்கப்பட்டாருன்னு நம்மளுக்கு தெரியும். நம்முடைய பாவத்துக்காக தான் என்ன பட்டார், அடிக்கப்பட்டார், தண்டிக்கப்பட்டார். ஏன் பாவத்துக்காக தான் அவர் நொறுக்கப்பட்டாருன்னு அப்படி நம்மளுக்கு தெரியும். ஆனால் வெளியே இருக்கிற ஆளுங்களுக்கு என்ன தெரியும், தெரியாமல் என்ன பண்ணிட்டார், மாட்டினாரு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு முதல் அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாமே எழுதப்பட்டது, அப்படியே நிறைவேறிச்சு. அதுக்கு முன்னாடியே அவர் எங்க பிறப்பார், எப்படி பிறப்பார், யாருக்கு பிறப்பார், எவ்வளோ காலம் ஆகும் அவர் பிறக்கிறதுக்கு, எல்லாத்தையும் தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு
தேவன், பிதாவாகிய தேவன் முன் குறிச்சிட்டாரு, முன் அறிவிச்சிட்டாரு. ஹலோ, இவங்களுக்கு என்னன்னா இப்பதான் வந்து மாட்டிக்கினார் போல அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல, அடிச்சது எல்லாமே போர் சேவகர்கள் கைதான். ஆனா அதுக்கு பின்னாடி பிதாவாகிய தேவனுடைய திட்டமும் தீர்மானமும் இருந்து. ஹலோ, எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22 23. எடுத்துக்கோங்க, டக்குன்னு வாசிங்க. 22 23. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இதை வந்து அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த, என்ன சொல்றான் பார்த்தீங்களா? இது பயங்கரமான பிரசங்கம் பாருங்க. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு பிரதான சீசன் பிரசங்கம் பண்றான். 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த 3000 ரட்சிக்கப்படுற போது என்ன சொல்றான்னா, இதெல்லாம் தேவனுடைய திட்டம்பா, இது தேவனுடைய பிளானு, இதெல்லாம் தேவனுடைய ஆலோசனை. தேவன் இப்படிதான் வச்சிருக்கிற ரட்சிப்பை மனுக்குலத்துக்கு, இப்படிதான் ஒரு ரட்சிப்பை வச்சு இப்படி பாடுகளுக்கு உட்படுத்தி தான் என்ன பண்றாரு, ரட்சிக்கிறாரு அப்படின்னு சொல்றான். அப்படி இருந்தும் தேவன் தீர்மானித்திருந்த, நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன் அறிவிப்பின்படியும். ஹலோ, கேட்டீங்களா? முன் அறிவிப்பின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செஞ்சீங்க. நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? நான் கூட அப்படி தான் ஆரம்பத்தில் நினச்சேன். ஒன்றுமே தெரியாது, சிலுவை பற்றி அவ்வளோவா தெரியாமல், இந்தமாதிரி பிரசங்கத்தெல்லாம் கேட்காம, விவரம் புரியாமல் என்ன நினச்சேன், பாறை மாட்டிக்கினாரு ஒருத்தர், காப்பாற்றணும் கர்த்தருன்ற மாதிரி ஏசப்பா மாட்டிக்கினாரு அப்படின்னு நினச்சிக்கிறேன். எங்கள் அம்மா ஏன் திட்டினாங்க? பாவம், அப்பாவையை போட்டு இப்படி அடிக்கிறானுங்களே படுபாவைங்க. அவரும் என்ன பண்ணுறாரு? ஒன்றுமே செய்யலையே. அவர் எந்த பண்ணல, போட்டு அடிக்கிறாங்களே நினைச்சேன். பார்த்தா எல்லா பிளானும் தேவனுடைய. ஹலோ, நம்மளுக்கு தீர்க்க தரிசனமா எங்க பார்க்கலாம் முதல் அறிவிப்பு அப்படின்னா, சொல்றாரு, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை. அங்கேயே சிலுவை வந்துச்சு. குதிங்கால என்ன பண்ணாங்க, வச்சு ஆணி அடிச்சாங்கல்ல, அங்கேயே தீர்க்க தரிசன வசனம் வந்துச்சு. ஆனா நம்ம என்ன நினைச்சுன்னு இருக்கிறோம்? பாரு, ஆதாமேவாள் பாவம் பண்ணிட்டாங்க, ஆண்டவருக்கு தெரியாது, இவ்வளோ பெரிய பாவத்தில் விழுவாங்க. குழந்தைங்க, பாவமே அறியாத குழந்தைங்கலாம் இந்த பாவத்தில் என்ன பண்ணுது,